ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லைக் ஜாவாஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ HTML அண்ட் CSS கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் டெய்ல்விங். கரெக்டாக? ஸோ ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஜாவாஸ்கிரிப்ட் வித் 2 பார்ட்ஸாக பிரிச்சிருந்தோம், ஒன்று பேசிக் அண்ட் எசென்சியல். ஸோ அதில் வந்து பேசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா வி கவர்ட் ஆல் தி இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணிட்டு இருந்த அதே விஷயம் தான். ஸோ சின்டாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்பிளுக்கு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஆப்ரேட்டர்ஸ், ஸோ கண்டிஷன்ஸ், லூப்ஸ், இஃப் எல்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் வேற ஒரு லாங்குவேஜில் ஒரு சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. கரெக்டாக? ஸோ போன கிளாஸ் வந்து ஒரு ரிஃப்ரெஷர் கிளாஸ். ஸோ அசைன்மெண்ட் 11 வந்து அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அந்த அசைன்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் த திங்ஸ். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து we are going to start with ஸோ டே 2 ஆர்டர் காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு ரோட் மேப் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கும் லைக் ஜிசிஆரில். ஓகேங்களா? ஸோ நம்ம இது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ எல்லாமே நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது. ஸோ டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ், ஆர் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருந்தோம். ஸோ போன கிளாஸில் வி சா ஆல் நேம்ஸ், திங், பூலியன், நல், அன்டிஃபைன், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து we are going to see about complex data structures, ஸோ டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ரியாக்ட் அண்ட் பேக் எண்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரே இதை தான் நீங்கள் திரும்பி 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 யூஸ் பண்ண போறீங்க. ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதில் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஐ ஷோ யூ ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஓகேங்களா? சிம்பிள் தான், ஐ ஜஸ்ட் டெல் யூ. ஸோ இன்னைக்கு வந்து வில் எக்ஸ்ப்ளோர் கம்ப்ளீட்லி அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வில் கோ வித் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், ஐரோட்டா ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வில் ஸ்லோலி கோ இன்டு சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5. ஸோ மீதி சாப்டர்ஸ்லாம் மேபி ஒன் டேலேயே கூட முடிஞ்சிடலாம். ஸோ மீதி லைக் இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 days ஆயிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி சில சாப்டர்ஸ் ஒன் டேலேயே கூட முடிஞ்சிடலாம். பட் கம்ப்ளீட்டாக இட்ஸ் கோயிங் டு பி ப்ராஜெக்ட் பேஸ்டு தான். ஓகேங்களா? ஸோ சில தியரிட்டிக்கல் கான்செப்ட் தியரிட்டிக்கலாக பார்க்கலாம், மீதி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம் ப்ராஜெக்ட் பேஸ்டாக. ஓகேங்களா? ஓகே, ஐ ஜஸ்ட் ஓப்பன் த கோட். ஸோ கோட் ஓப்பன் பண்ணிடலாம். That's 3. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதிருந்தோம் போன கிளாஸில். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ். கரெக்டாக? லெட்டு வேறு இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி பார்க்க தான் போகிறோம். ஐ ரீகால் இட் இன் ஆன் த ஃப்ளை. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஐ ஜஸ்ட் கிரியேட் அ ஃபோல்டர். ஓகேங்களா? இனிமேல் எல்லாத்துக்கும் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் டாபிக் வைஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? script.cs. ஓகே, ஸோ இப்போ பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இதுல வந்து முக்கியமான ரெண்டு. ஓகேங்களா?
ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரே. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் லைக் ஐ ஷோ யூ 5 திங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு கிரியேட் அன் அரே. ஓகேங்களா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயும் போல் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க யூஸிங் லெட் கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு பேர் வச்சுக்கலாம், மேபி மை அரே அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ அரே எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் புட் எனி டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நீங்கள் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரே கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். பட் அதில் என்ன ரூல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா டைப்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இஃப் இட் இஸ் அன் ஸ்ட்ரிங் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிங். இஃப் இட் இஸ் அன் இன்டீஜர் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி இன்டீஜர் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் எனி டைப் ஆஃப் டேட்டாஸ். ஓகேங்களா? மேபி இட் கேன் பி அ நம்பர், இட் கேன் பி பூலியன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி டேட்டா டைப்ஸை கூட ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேசிக்காக அரே என்னன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அரேயோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம்னா மேபி நியூவர் பேக்ரவுண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ வாட் இஸ் அன் அரே? யாராவது இதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய லாங்குவேஜஸ் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் லைன் டெஃபினிஷனே போதும், ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி. ஒன் லைன் டெஃபினிஷன் யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? வாட் இஸ் அரே? லிஸ்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, லிஸ்ட் ஆஃப் டேட்டா. ஸோ கரெக்ட், லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் தான். பட் ஆனால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சாட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சூப்பர். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இல்லை, நீங்கள் சொன்ன எல்லா லைக் டெர்மினல்ஸும் ஒன்று. பட் எக்ஸாக்ட் டேர்மில் சொல்லணும்னா அரே ஹோல்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி ஃப்ரேஸ் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? இல்லை கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், கலெக்ஷன் ஆஃப் இட் கேன் பி எனிதிங். ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ் கேன் பி நம்பர், கேன் பி என் ஸ்ட்ரிங், கேன் பி எனி டேட்டா டைப். நம்ம பார்த்த இந்த எல்லா டேட்டா டைப்ல எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? மேபி கலெக்ஷன் ஆஃப்னு சொல்லலாம், சீக்வன்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணா சொல்லலாம். தட் இஸ் அரே. ஸோ அரே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எது பார்த்தாலும் ரெண்டு டேட்டா டெக்ஸ்ட்லையும் நம்ம அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வி சா வாட் இஸ் அன் அரே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், அதனால நானே உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாகவும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வாட் வி சா இஸ் how to create an array. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ எப்படி பார்த்தோம்? யூ ஹேவ் டு கிவ் அன் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளை நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு அரேன்னு என்ன சொன்னேன், இட் இஸ் அன் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் இந்த கன்சோல் லாக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கன்சோல் டாட் லாக் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், மை அரேன்னு சொல்லி போட்டிங்கன்னா யூ கேன் பிரிண்ட் இட். ஸோ இதை ரன் பண்ணலாமா? ஸோ npm run, மேபி இது வந்து day 1. ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடலாம். ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஃபோல்டர். ஸோ npm run, சாரி இட்ஸ் நாட் npm run. ஸோ நம்ம நோட் கான்ஃபிகர் பண்ணல, வில் ரன் இட் வித் node script.js. ஓகேங்களா? பார்த்தீங்களா நம்மளுக்கு அரே பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து அரே கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அன் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து how to access an element in array. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ how to access. An array. ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா?
ஸோ நான் வந்து இண்டெக்ஸ்னு ஒரு விஷயம் நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. யூசிங் இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there will be index something called index. ஸோ இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே 0 1 2 3 and 4 ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் வந்து இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஓகேவா. ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா console.log போட்டுட்டு ஐ வில் ட்ரை டு ஆக்சஸ் திஸ் ஒன். இந்த ஒன்னுன்ற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பிள் தான். அந்த வேரியபிள் நேம் அண்ட் யூ ஹேவ் டு கிவ் ஒன் ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் த இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் இட். பார்த்தீங்களா ஒன்னுன்றது வருது. ஸோ இன்கேஸ் நான் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா மேபி 3 or 2 அந்த மாதிரி she'll get that index. 2னா 0 1 2 நல்லா பார்த்துக்கோங்க. 0 1 2 3 வருது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் how you access an element in an array. ஸோ by accessing by index ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி நீங்கள் just put an example for you ஓகேங்களா. இது ரெண்டாவது விஷயம். ஓகே மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா how to modify an element in an array. அரே ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அரே கிரியேட் பண்ணிட்டோம், அரேக்குள்ள இருக்க எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி மாடிஃபை பண்ணுறதுனா we can modify it using same thing ஓகேங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸை வச்சுட்டு ஸோ மேபி நீங்கள் வந்து புது வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 2ல வந்து 0 1 2 இந்த 3 வந்து ஐ ட்ரை டு சேஞ்ச் இட் அஸ் 4 ஓகேங்களா. இப்போ நான் வந்து திரும்பி அரே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இது நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுற மாதிரி தான். பாருங்களேன் முன்னாடி வந்து 3 இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மாறிடுச்சு. ஸோ திஸ் ஆர் யூ மாடிஃபை அன் எலமெண்ட் யூசிங் இண்டெக்ஸ் தான். மாடிஃபிகேஷனும் பை இண்டெக்ஸ் தான். பை இண்டெக்ஸ் தான் யூ கோயிங் டு மாடிஃபை. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஓகேங்களா. எல்லா லாங்குவேஜ் மாதிரி தான். ஓகே டன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்னு ஒரு விஷயம் இருக்கு. லென்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 ஓகேங்களா. ஸோ லென்த் வந்து நான் டாப்ல கொடுக்குறேன். ஸோ லென்த் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 0 1 2 3 4 ஓகேங்களா. ஸோ மேபி இது கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே மேப் பண்ணிக்கோங்க. இது 0 1 2 3 4 ஓகேங்களா. அதே மாதிரி தான் 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படி போடணும்னா டாட் லென்த் அப்படின்னு போடணும் ஓகேங்களா. இட் இஸ் நாட் அன் மெத்தட். ஸோ இப்படி போடக்கூடாது ஓகேங்களா. யூ ஹேவ் டு புட் இட் ஆஸ் டாட் லென்த் ஓகேங்களா. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 5 வரும் ஓகேங்களா. ஏன் 5 வருதுன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஸோ 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து லென்த் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் திங் இஸ் ஹவ் டு ஃபைண்ட் லென்த். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இட் வில் பி so இம்பார்ட்டன்ட். ஸோ console.log length. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா டாட் லென்த் இப்படி போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. இட் should be நார்மல் லென்த் ஓகேங்களா. நான் அப்கமிங் கிளாஸஸ் சொல்கிறேன் ஓகேங்களா. திஸ் ஹவ் யூ ஃபைண்ட் த லென்த் ஓகேங்களா. சரி ஓகே. இதுக்கப்புறம் வில் சி சம் அரே மெத்தட்ஸ். ஸோ புதுசாக ஒரு எலமெண்ட்டை நான் அரேல ஆட் பண்ணணும்னாலும் இல்லை டெலீட் பண்ணுறதுனாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஃப்த் திங் இஸ் see how to add a new element in an array. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி பண்ணோம்னா console.log
ஸோ எப்படி வந்து புது எலிமெண்ட் ஆட் பண்ணால் there is some methods. இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு there is something called array methods. ஸோ நம்ம எல்லா அரே மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து we are going to see is push method. Push method will push new elements into an array. எப்படி புஷ் பண்ணணும்? சேம் my array name போட்டுக்கணும். array name dot push. புஷ் வந்து லைக் நீங்கள் வந்து 5 4 3 இந்த மாதிரி எது வேணால் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 வந்து புஷ் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதுக்கப்புறம் நம்ம வில் ட்ரை டு கன்சோல் லாக் அவர் அரே. புஷ் பண்ண அப்புறம் கன்சோல் லாக் பண்ணுறேன். தெரியுதா? முன்னாடி வந்து 5 இல்லை, இப்போ வந்து 5 புஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, புஷ் பண்ணுறது எப்பயுமே கடைசியில் தான் புஷ் ஆகும், ஸ்டார்டிங்கில் இல்லை. ஓகேங்களா? ஸோ புஷ் வந்து மெத்தட் யூசிங் சம்திங் கால் அரே டாட் புஷ். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இருந்தது ஆல்வேஸ் the elements will be added at last. ஓகேங்களா? சரி, 6th விஷயம் வந்து how to delete. இது எல்லாமே பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான். delete an element in an array. ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஒரு எலமெண்ட் வந்து டெலீட் பண்ணோம் ஃப்ரம் அன் அரேன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ சேம் தான் அரே மெத்தட்ஸ் இருக்கு, இதுவுமே அரே மெத்தட் தான். ஸோ இதுக்கு வந்து பாப்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் அ மெத்தட் கால்டு பாப். ஓகேங்களா? ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ யூ கேன் யூஸ் சம்திங் கால்ட் சேம் அரே மெத்தட் டாட் பாப். ஓகேங்களா? ஸோ இப்படி பாப் பண்ணிங்களா, லைக் இண்டெக்ஸ்லாம் கொடுக்க வேணாம். ஸோ டேரெக்டாக பாப்புன்ற இந்த மெத்தடை கால் பண்ணீங்க அப்படின்னா கடைசி எலிமெண்ட் பாப் ஆகும். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, இதுலேயும் வந்து கடைசி எலிமெண்ட் தான் வந்து லைக் ரிமூவ் ஆகும். எக்ஸாம்பிள் நோ டாட் ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இந்த 5 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. திரும்பி ரன் பண்ணால் அதுக்கு அடுத்த எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பாப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ பாப் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த அரே. ஸோ நான் வந்து இங்கே போட்டுறேன். இதுமே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் த எலிமெண்ட் வில் பி ரிமூவ் ஃப்ரம் அ கிளாஸ். ப்ரோ சொல்லுங்க. இப்போ பாப் வந்துட்டு உள்ள வந்துட்டு இதை தான் பண்ணணும் அப்படின்னு கொடுக்காம விட்டா லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் மட்டும் டிஃபால்ட்டா டெலீட் பண்றோம் தானே ப்ரோ? ஆமா, ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது லாஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டே வரும். ஆமா. ஓகே ப்ரோ. இதுதான் வந்து அரே மெத்தட்ஸ். ஸோ திரும்பி நான் ஷார்ட்டாக ரீகால் பண்ணுறேன். இதுதான் வந்து அரேல இருக்க கூட மற்ற விஷயம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அன் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் அரேன்னு என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் அன் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லலாம், இல்லை கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், ஆர் யூ கேன் டெல் இட் ஆன் யுவர் ஓன் ஃப்ரேஸ். ஓகேங்களா? பேசிக்காக கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ அதில் வந்து என்ன மாதிரி இருக்கலாம், எப்படி வந்து டேட்டா டைப்ஸ் இருக்கலாம். இட் கேன் பி நம்பர், ஸ்ட்ரிங் ஆர் அன்டிஃபைன், நல், எல்லாமே வந்து உள்ள இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இட் கேன் ஆல்சோ ஹேவ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாதான், இல்லை இட் கேன் ஆல்சோ ஹேவ் அன் ஆப்ஜெக்ட் இன்சைட். ஓகேங்களா? ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி இவ்வளோதான். ஓகேங்களா? ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி. சாரி, இந்த ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா? அதை வந்து ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து கிரியேஷன் ஆஃப் அன் அரே. அப்புறம் எப்படி வந்து அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி 1 2 3 ட்ரூ கார்னு சொல்லிட்டு அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் இட் பை அன் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வச்சு தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறது அந்த அரேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் ஈக்குவல் டு போட்டு உங்கள் புது வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து மாறிடும், புது வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ லைக் லென்த் ஃபைண்ட் பண்ணுறதுன்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் டோட்டலாக இருக்குது அந்த அரேலன்னு சொல்லிட்டுனா டாட் லென்த். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேசிக்னு நினைப்பீங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், நான் எப்போ யூஸ் பண்ணுவோன்றது சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் கம்ப்ளீட் அரே. ஸோ இன்னும் வந்து நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம் வித் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? So now we will come into objects part. Okay, so we are going to see objects.
ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சார் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? கலெக்ஷன் ஆஃப் எனிபடி ஒன்லைன் தான். எனக்கு பெரிய டெஃபினிஷன்ஸ் வேணாம், ஒன்லைன் டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ லைக் சாட் பாக்ஸ் ஆன்சர்ஸ். Okay, it's a collection of properties. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். புரியல. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். அது ஆக்சுவலாக ஓகே, பேசிக்காக இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்காக கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஓகே, இது ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸில் தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நீங்கள் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அரேல பார்த்தீங்கன்னா இந்த 6 திங்ஸ் வந்து பேசிக்காக தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் அதில் ஆட் அப் ஆன் லாட் ஆஃப் மெத்தட்ஸ். ஓகேங்களா? அடுத்தடுத்து ஸ்லோவாக வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் பேசிக் மெத்தட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இது தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, செகண்ட் வந்து how to create an object. ஓகேங்களா? how to create an object. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்ல. அதே பார்த்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கர்லியில் கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேரா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், பேரா. இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். டிக்ஷனரி. ஆமா, எக்ஸாக்ட்டா பையன் டிக்ஷனரி மாதிரி. ஸோ இதுல வந்து எப்படி நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்றது, இந்த மாதிரி will be going deeper into objects. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஸோ அதனால ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பேக் அண்ட் டேட்டா நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணும்போது இட் பி JSON ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அது ரிசீவ் பண்ணும்போது JSON ஆப்ஜெக்டா இருக்கும். அதனால நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ரெண்டர் பண்றதுனா ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும் இன் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக். ஸோ அதுக்காக தான் என் ஃபோக்கஸிங் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ அரேலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எஸ், அரேவும் வில் பி பிளேயிங் மேஜர் ரோல் இது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ பேக் எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அரே வந்து வரும், அந்த அரே ரெண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். there will be lot of things dealing with an array objects. அதுக்காக தான் நான் சொன்னேன் this is very very important. ஓகேங்களா? சரி, ஓகே, we'll try to create an object. first வந்து we'll try to create an object. இங்க வந்து ஒரு கன்சோல போட்டுட்டோம். ஸோ ஒரு keep some dashes. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பண்றதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மேபி ஐ கீப் இட் லைக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, console.log. ஸோ மேபி let object is equal to, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் கர்லி கர்ஸ் கர்லியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இட் வில் பி ஏ கீ வேல்யூ பேர்ஸ். கரெக்டா? கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ கீ வந்து என்னைக்கும் யூனிக்காக இருக்கணும், வேல்யூஸ் வந்து யூனிக்காக இருக்கணும்னு இல்லை. ஓகேங்களா? அதேமாதிரி வேல்யூஸ் வந்து என்ன டேட்டா டைப்ஸ் வேணா இருக்கலாம். இட் கேன் பி இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். மேபி ஐ கிரியேட் அன் டீசன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு கிரியேட் ஒரு வந்து மீனிங்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். மேபி பர்சன். ஸோ என்ன டைப் ஆஃப் பர்சனுக்கு என்னெல்லாம் இருக்கும், லைக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா நேம் இருக்கும். மேபி ஐ கீப் த நேம். ஸோ வெங்கட். ஸோ லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ மேபி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஏஜ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 3 விஷயம் வில் ட்ரை டு ஒரு பர்சனுக்கு பேசிக்காக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், மேபி வில் கீப் நம்பர்.
ஸோ வந்து நான் ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்கணுமா, வேறு எதுவும் இருக்கக்கூடாதா அப்படின்னா இல்லை. இட் கேன் ஆல்சோ ஹேவ் சம்திங் லைக் boolean ட்ரூ ஃபால்ஸ், இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்ஸும் இருக்கலாம். இதுதான் வந்து இப்படி தான் வந்து யூ ஹவ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ கீ இது வந்து வேல்யூ, கீ வேல்யூ. ஸோ அதே மாதிரி யூனிக்காக இருக்கணும்னு சொன்னேன். கீ மேபி டபுள் டைம் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. இந்த மாதிரி டபுள் டைம் ரிப்பீட் ஆகக்கூடாது. யூ ஷுட் பி ஹேவிங் என் யூனிக் கீ வித் அன் எனி வேல்யூ டைப். ஓகேங்களா. ஸோ இதை கன்சோல் லாக் பண்ணலாம். பர்சனை வந்து கன்சோல் லாக் பண்ணலாம். பார்த்தீங்களா, யூஆர் கெட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ல கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுற பார்த்தாச்சு. அதே மாதிரி இதோட நேமிங் வைக்கிறீங்களா, இந்த வந்து லைக் இந்த பேர் வைக்கிறீங்களா. ஸோ அதில் வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் ஐடென்டிஃபயர்ஸ். ஐடென்டிஃபயர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இதுலையும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் ஐடென்டிஃபயர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வில் சி சம்திங் கால்ட் ஐடென்டிஃபயர்ஸ். ஃபயர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஐடென்டிஃபைஸ் பார்த்தீங்கன்னா லைக் என்னன்னா வேலிட் நேமிங். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லலாம். ரூல்ஸ் டு கீப் நேம். ஓகேங்களா. கீப் நேமிங். ஓகேங்களா. ஸோ நேமிங் கீப் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஐடென்டிஃபையர் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் என்னது, இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேலிட்னா எப்படிலாம் நேம் வைக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லி எல்லா இது லாங்குவேஜ்லையும் நீங்கள் இந்த ஐடென்டிஃபைஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிமிஷம். ஓகே. ஸோ வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து அந்த கீ வேல்யூ நீங்கள் வைக்கும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் வந்து நான் ஐடென்டிஃபைஸ் பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்னென்ன வேலிட் ஐடென்டிஃபைஸ்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் நேம் வைக்கிறீங்களா, இது வந்து வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ எந்த இதுவுமே இல்லை, ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து வேலிட். ஓகேங்களா. அடுத்து வந்து வாட் இஸ் ஆல் வேலிட் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக செட் டாலர் சிம்பிள் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வேலிட் நேமிங் தான். ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன வேலிட் நேமிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி யூ கேன் ஆல்சோ கிவ் அண்டர் ஸ்கோர். ஸோ நான் சொல்லிட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க. ப்ரோ இது கேபிட்டல் லெட்டர்ஸ் போடலாமா? லைக் கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து போடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்படி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது வேலிட் தான். ஸோ ஆனால் நீங்கள் லைக் எல்லாமே வேலிட் தான். ஸோ மேபி நம்பர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் 15 வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வேலிட் தான். ஓகேங்களா. எது இன்வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வேலிட் பார்ப்போம். இதெல்லாம் வேலிட் தான். ஸோ அப்போ என்னதான் இன்வேலிட், எது இப்போ இது எல்லாமே வேலிட்னா எது இன்வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'll show you. இன்வேலிட் ஐடென்டிஃபைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் என்னைக்கு நம்பர் வரக்கூடாது, இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் யூ ஷுட் நாட் ஹேவ் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 15 ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வைக்கவே கூடாது. ஓகேங்களா. திஸ் இஸ் அ ராங் நேமிங் கன்வென்ஷன். நான் ஏன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் கிவ் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகேங்களா. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் 15 இதுவுமே நாட் வேலிட். ஸோ இந்த ரெண்டு மட்டும் நாட் வேலிட். நீங்கள் நாட் வேலிட் மட்டும் நான் வச்சுக்கணும்னா லைக் வேலிட் வந்து நான் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணலாமா, நேம் வைக்க சொல்லி நேம் ட்ரை பண்ணலாம். மேபி வில் ட்ரை டு கீப் சம் நேம் லைக் தட். ஸோ மேபி லெட் 12 ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பாருங்க. ஸோ இட்ஸ் கிவிங் அஸ் என் எரர். தெரியுதா. அப்போ வந்து இப்படி பேர் வைக்க முடியாது. பார்த்தீங்களா, அதுவே வந்து சொல்லு. ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். ஸோ இது கரெக்டான நேமிங். ஸோ ஸ்பேஸ் விட்டு நேம் வைக்க முடியாது பாருங்க. ஸ்பேஸ் விட்டு நேம் வைக்க முடியாது. ஸோ இது ரெண்டு தான் வந்து இன்வேலிட் ஐடென்டிஃபைஸ். மீதி எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மேபி கேப்ஸ் ஆர் வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் யூஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்.
ஸோ லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் அண்டர் ஸ்கோர் அண்ட் அந்த டாலர் சிம்பிள் மட்டும்தான். ஓகேங்களா, தெரியுதா? ஸோ இது எல்லாமே வேலிட் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேலிட் ஐடென்டிஃபைஸ் பார்த்தோம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டு அடாப்ட் வித் திஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே கீ வேல்யூ வைக்கும் போது கீ வந்து வேலிட் ஐடென்டிஃபையராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கீ வைக்க முடியாது. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ நம்பரில் எல்லா ஸ்பேஸ் விட்டு இப்படி வைப்பாங்க. அதுக்காக தான் ஐம் டெல்லிங் அபவுட் ஐடென்டிஃபைஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம பார்த்துட்டோம் ஹவு டு கிரியேட். சொல்லுங்க. இது இப்போ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றது எப்பவுமே லெட் வச்சு பண்றதுனா ஓகே. புரியல. இப்போ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றது லெட் எல்லாத்துக்கும் ஓகே தான். ஆமா, லெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லெட்டர் வேற, அது பிரச்சனை இல்லை. லைக் லெட் யூஸ் பண்றா லெட் யூஸ் பண்ணு. இஃப் யூ ஆர் வாண்ட் டு யூஸ் வேர்னா வேர். இட்ஸ் யுவர் இஷ்டம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதில் இது ஆப்ஜெக்ட்ல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். how we are going to access the elements in the object. Accessing the elements in an object. ஓகேங்களா, இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. there are two options to access an element in an object. நோட் பண்ணிக்கோங்க. dot notation, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா bracket notation. இதுதான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் நோட்டேஷன்ஸ். ஸோ டாட் நோட்டேஷன் அண்ட் bracket நோட்டேஷன் நம்ம ரெண்டு யூஸுமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பட் மோஸ்ட்டாக வந்து டாட் நோட்டேஷன் தான் எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் bracket நோட்டேஷன் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா, நான் ரெண்டு ஆப்ஷன்ஸுமே சொல்கிறேன். ஓகேங்களா, எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணணும் யூஸிங் டாட் நோட்டேஷன் அண்ட் bracket நோட்டேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, யூல் பி யூஸிங் திஸ் ரிப்பீட்டட்லி. சில பேருக்கு வந்து இது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியாது, பட் தே வில் பி டூயிங் திஸ். ஸோ பர்சன் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி புட்டிங் இட் பிளாங்க்லி. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி பிளாங்காக போடாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ எனக்கு இந்த நேம்ன்ற இதில் வந்து வெங்கட்ன்றதை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த நேமை அப்படின்றது பாருங்க. இட் இஸ் பர்சன். இது வந்து டாட் நோட்டேஷன். ஓகேங்களா, டாட்னா டாட் வைக்கிறீங்க. ஸோ டாட் வச்சுட்டு நீங்கள் இந்த கீயை கொடுத்துக்கலாம். புரியுதா? சிம்பிள், அவ்வளோதான். ஸோ டாட் நோட்டேஷனில் we are accessing name. ஸோ பாருங்க, we will be able to access the name. வெங்கட் வந்துருச்சா? ஸோ இன் கேஸ் எனக்கு வந்து இது வேணும், பர்சன் டாட் ஏஜ் வேணும் அப்படின்னா ஏஜ். ஸோ இதுமாரி நம்பர் வேணா நம்பர், லாஸ்ட் நேம் என்ன லாஸ்ட் நேம். புரியுதா? இதுதான் வந்து என்ன டைப் ஆஃப் நோட்டேஷன்? டாட் நோட்டேஷன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் அன் டாட் நோட்டேஷன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா bracket நோட்டேஷன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ bracket நோட்டேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். சேம் console.log will try to access using bracket. ஸோ எப்பயுமே நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நேம் ஃபர்ஸ்ட் பர்சன், bracket நோட்டேஷனா bracket போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்படி bracket போட்டுக்கணும். ஸோ bracket போட்டுட்டு நீங்க எதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நேம்னா நேம், பர்சன்னா பர்சன், அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நேம்ஸ்ன்னு வேணாம், மேபி வில் கீப் இட் அஸ் நேம்ஸ். ஓகேங்களா, நான் சொல்லியிருக்கேன் நேம் ஆல்ரெடி வந்து வேர்டு. ஓகே ஓகே, சாரி, இட் ஷுட் பி இன் டபுள் கோட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து பண்ணணும். ஓகேங்களா, bracket நோட்டேஷன் உங்கள் அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து, ஸோ இந்த கீ வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து bracket நோட்டேஷன். டாட்னா என்ன பண்ணணும், ஒரு டாட் வச்சு அந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு நேம்குள்ளே இருக்கிறதுனா பர்சன் டாட் நேம், பர்சன் டாட் ஏஜ் போட்டால் 1 வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு டு ஆக்சஸ் அன் எலமெண்ட் வந்து இப்படி தான் சொல்லிட்டு. ஓகே, கால் ஃபங்க்ஷன் ஆகுது. இல்லை இது வந்து கால் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ பேசிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க.
நீங்க இந்த மாதிரி போட்டுப்பீங்க. கால் பண்ணி கூப்பிடுறது அந்த மாதிரி தானே? கால் பண்ணி கூப்பிடுற மாதிரி இல்ல, அந்த மாதிரி வேணாம். ஸோ அது மாதிரி அசியூம் பண்ண வேணாம். ஸோ பேசிக்காக வந்து இங்கே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? ம். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள என்ன இருக்கு? நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நேம்னு இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. லாஸ்ட் நேம்னு இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ஏஜ்ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த பர்சனோட ஏஜ் தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பர்சன் டாட் ஏஜ். ஆ ஸோ இப்போ நீங்க வந்து ஆப்ஜெக்ட் குள்ள இருக்க வேல்யூஸை ஆக்சஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். கரெக்டா? ஓகே ஓகே. பிரிண்ட் அதுக்கு பண்றதுக்கு அதை மட்டும் தனியா பிரிண்ட் பண்றது. பிரிண்ட் பண்றதுக்கு அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து டாட் நோட்டேஷன், ஒன்னு வந்து ஆப்ஜெக்ட் இட்ஸ் பிராக்கெட். பிராக்கெட் நோட்டேஷன். ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம ஆக்சஸ் பண்றது எப்படின்னு பார்த்தோம், யூசிங் பிராக்கெட் அண்ட் டாட் நோட்டேஷன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்றீங்கன்னு கான்ஸ்டன்டா புரியணும். ஓகேங்களா? ஸோ டாட் வச்சா டாட் நோட்டேஷன், பிராக்கெட் வச்சா பிராக்கெட் நோட்டேஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் புட் இன் ரெஃபரன்ஸ். ஸோ அப்பதான் நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஈஸியா. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இப்போ எனக்கு உள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ வாட் வில் ஹேப்பன்? இப்போ யாராவது எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்து மேபி இங்கே வந்து ஒரு அன்னோனா, ஓகேங்களா, காருன்னு ஒரு லைக் பர்சனுக்கு வேற என்ன இருக்கும், மேபி இல்லை ஜென்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை கரெக்டாக பர்சனுக்குள்ள. நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்து வரும்? இப்போ பர்சன் டாட் ஜென்டர்னு போடுறீங்க, ஓகேங்களா, ஆனால் நம்மளுக்கு ஜென்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா பர்சனுக்கு? இல்லை. கரெக்டா? என்ன ஆன்சர் வரும் அவுட்புட்ல? null or undefined. ஓகே, null or undefined. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. ஸோ யூல் பி கெட்டிங் null or undefined. null or undefined தான், பட் null வருமா undefined வரும்? Null. null. ஓகே. இப்போ என்ன ப்ரோ क्वेश्चन அகைன் ஒரு சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம் கரெக்டாக. நேம்ஸ், லாஸ்ட் நேம், ஏஜ், நம்பர். இப்போ வந்து நான் ஒரு புது இப்போ வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறது தெரியும் டாட் நோட்டேஷன், ப்ராக்கெட் நோட்டேஷன். ஸோ நான் ஏதோ ஒரு டாட் நோட்டேஷனோ இல்லை ப்ராக்கெட் நோட்டேஷனோ வச்சு ஐம் ட்ரைங் டு ஆக்சஸ் நான் எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸாம்பிள் ஜென்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையா பர்சனுக்கு? இப்போ நான் பர்சன் டாட் ஜென்டர்னு போட்டால் எனக்கு என்ன அவுட்புட் வரும் கன்சோல்? அன்டிஃபைன்ட் ப்ரோ. அன்டிஃபைன். ஏன் அன்டிஃபைன்? ஏன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல. ஓகே, சூப்பர். இப்போ ட்ரை பண்ணலாமா? நல் வராது. ஸோ யூல் பி கெட்டிங் அன்டிஃபைன். ஓகேங்களா? ஸோ மேபி ஐ ட்ரை டு சொல்ல ஜென்டர். பார்த்தீங்களா? வில் பி கெட்டிங் அன்டிஃபைன். அதேமாதிரி கோடு வந்து பிரேக் ஆகிடாது, ஸ்டாப் ஆகிடாது. வில் ஜஸ்ட் கெட் அன் அன்டிஃபைன் அவுட்புட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து அன்டிஃபைன் வரும்னா, ஓகேங்களா, when you're not defining it, அப்போ தான் வந்து அன்டிஃபைன் வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு அவுட்புட்ல நல்ல வரணும்னா நம்ம என்ன ப்ரோ பண்ணணும்? ஓகே ஓகே, நல்ல ஒன்று வச்சிடலாமா? ஸோ மேபி வி கிரியேட் அன் அதர் ப்ராப்பர்ட்டி ஃபார் திஸ் பர்சன். மேபி ஒரு சாய்ஸ் மாதிரி வச்சிடலாமா? இப்போ நம்பர் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துருக்கீங்களா ப்ரோ? இங்கே நம்பர் அது என்ன? கிவிங் நல். நீங்கள் லைக் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறதுக்காக சொல்கிறேன். என்ன டேட்டா டைப்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூவாக. ஸோ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும்னு இல்லை. இட் கேன் ஆல்சோ பி நம்பர். ஏஜ் வந்து நம்பரில் கூட இருக்கலாம். ஓகே ஓகே, அதான் டவுட். ஸோ இப்போ நீங்கள் நல்லுன்னு கொடுத்தீங்கன்னா வில் பி கெட்டிங் நல். நான் திரும்பி நோட் பண்ணுறேன். தெரிஞ்சு தெரியுதா நம்பர் வந்து? இப்போ வந்து இந்த டேட்டா டைப் வந்து இதுல இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா ப்ரோ? நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது தான் நீங்க பிரிண்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. டைப் ஆஃப் கோட் அப்படி இல்ல ப்ரோ. இப்போ வந்து இந்த டேட்டா டைப் வந்துட்டு இப்போ இந்த டிக்ஷனரியில அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு செக் பண்றது செக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குதா? இருக்கு. ஜேஎஸ் நீங்க வந்து டைப் ஆஃப்னு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பர்சன் டாட் நேம்னு இருக்கா, இதோட டைப் ஆனால் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் ஆனால் நீங்க செக் பண்ணணும் எக்ஸ்பிளிசிட்டா பைத்தான்ல நீங்க செய்ய மாட்டோம். டைப் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ள நீங்க ரேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் வந்து தரும். பாத்தீங்களா? டைப் வந்து ஸ்ட்ரிங் வருதா? அதாவது இப்போ பைத்தான்ல வந்துட்டு அதாவது இஸ் ஆல்ஃபா நம்ம அந்த மாதிரி இருக்குல்ல ப்ரோ, இது அந்த மாதிரி கேட்டேன். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து வில் பி டூயிங் வித் டைப் ஆஃப். ஓகேவா? ஓகே ப்ரோ, டன். ஸோ இப்போ வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் லைக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்து இன்டர்வியூல கூட கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துட்டு சாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு they'll be asking you if there is no object ப்ராப்பர்ட்டி இல்லாத ஆக்சஸ் பண்ணா சிங்கிள் தான் நல் வருமா அன்டிஃபைன் வருமான்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. and we are trying to access ஸோ இன்கேஸ் எந்த டவுட் இருந்துச்சுனாலும் இப்போ நீங்கள் அப்படியே கேளுங்க. ஸோ ஐ ஸ்டாப் அண்ட் ஐ கிவ் யூ சம் பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? வாட் வில் ஹேப்பன் and when we try to access a non-existing property. existing போட்டுக்கலாம் then object அப்படின்னா ஆன்சர் வந்து it will be undefined. ஓகேங்களா? ஷுவர் ஷார்ட்டா சொல்லணும். you should be so confident that will be undefined. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்க டிஃபைன் பண்ணாத அன்டிஃபைனா வரும். லைக் நீங்க உங்களுக்கு டவுட் வந்து இன்னரா வரும் லைக் மேபி நல்லா இருக்கலாமே ஏன்னா வந்து இல்ல அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நர்வஸ்னஸ்ல டக்குன்னு நல்லுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் பி நல், இட்ஸ் லைக் அன்டிஃபைன். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்ம இது பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று ஒரு சின்ன யூஸ் கேஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இது வந்து நம்ம அடுத்து கூட பார்க்கலாம். ஸோ யூஸ் கேஸ் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, வில் ட்ரை டு டீஸ்ட்ரக்சர் இட் ஆன் ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? சரி, நான் ரியாக்டில் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? on fly. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதுவுமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. மேபி ஆன் ரியாக்ட் ஆர் பேக் அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது நிச்சயமாக ஒரு தடையாக பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஐ டூ இட் இன் டாப் console.log ஆஃப் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேபி லெட் த பர்சனை வந்து லைக் ஒரு இதுக்கு அசைன் பண்ணிட்டு can directly destructure இந்த மாதிரி ஓப்பன் கர்லி க்ளோஸ் பிராக்கெட் போட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், நேம்ஸ், லாஸ்ட் நேம், அப்புறம் ஏஜ், இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை. நான் ஹைலைட் பண்ணுறேன்ல, இந்த இடம் வந்து டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக நம்ம அசைன் பண்ண ஆப்ஜெக்டை இப்படி லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிகோல்டுன்னு போட்டுட்டு அதில் டேரெக்டாக டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டேரெக்டாக கன்சோல் லாக் பண்ணலாம். பாருங்களேன், லைக் எனக்கு ப்ராக்கெட் நோட்டேஷன் டாட் நோட்டேஷன்லாம் இல்லாமல் எனக்கு வந்து லைக் கன்சோல் லாக் பண்ணணும் அப்படின்னா வந்து கேன் யூஸ் திஸ் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஏஜ். ஸோ டேரெக்டாக நீங்கள் எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ பாருங்களேன், டாப்பில் இல்லை லைக் நம்மளுக்கு வந்திருக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் ஹவு டு மாடிஃபை. ஓகேங்களா? இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை பண்ணுறோம். ப்ரோ சொல்லுங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து இப்போ இந்த நேம்ஸ், லாஸ்ட் நேம், ஏஜ் அதெல்லாம் வந்துட்டு தனியா வெறும் லெட் அப்படின்னு கொடுத்து பண்ண இது வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்குமா? இது எப்படி? ஓகே, இப்போ நீங்க இதை கொடுக்குறீங்கல்ல, இப்போ நேம் லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகுது பாருங்க. லெட் லாஸ்ட் நேம் ஒன்று கிரியேட் ஆகுது, லெட் ஏஜ் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ அதுக்கு வேல்யூஸ் முன்னாடியே கொடுத்ததுனால இப்படி பண்றீங்க ப்ரோ. ஓகே, இப்போ இது வந்து டைரக்ட் கால் மெத்தடுக்காக இது இப்படி பண்றீங்களா? ஆனா வேல்யூஸ் கொடுக்கிறது இந்த முன்னாடி கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணுமா? இல்லை, இப்போ நம்ம இப்போ இது நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க வேற லாங்குவேஜோட. ஓகேங்களா? இல்ல கம்பேரிசன் இல்ல ப்ரோ. இல்ல லைக் நான் சொல்றேன், ஜெனரலா சொல்றேன். இப்போ நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, பேசிக்கா டிக்ஷனரி கிரியேட் பண்ணிருக்கீங்க, வாட்டர், பட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்? இதுக்குள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? ஸோ இதை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? ஒன்று டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணோம், இல்லை பிராக்கெட் யூஸ் பண்ணோம். ஸோ இது மாதிரி இல்லாம இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் இல்லாம நீங்க வந்து லைக் இப்போ நான் டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், பிராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஆனால் இந்த வேரியபிள்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நேமு, ஏஜ் அதெல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர்னு ஒரு இதுக்கு போட்டு இந்த பர்சன் அசைன் பண்ணிக்கோங்க. பர்சன்றது என்னது? நம்ம ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஒரு ஓப்பன் கலி கர்ஸ் கலி போட்டு அந்த இதை வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஓகே, நான் திரும்பியுமே டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என் நம்பர் வேணும், நேம் வேணும் அப்படின்னு நேம். ஸோ லாஸ்ட் நேம் வேணும்னா லாஸ்ட் நேம். இல்லை ப்ரோ, அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம்ல,
ஆமா அது வந்துட்டு முன்னாடி பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு தான் இதை பண்ணணுமான்னு கேட்குறேன். ஆமா 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 ஆமா. இது நீங்க அதான் நான் வந்துட்டு தனியா இதுக்கெல்லாம் அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா பண்ணும் போல வேற மெத்தட் நினைச்சேன். இது அதே மெத்தட்ல தான் வரும்ல. ஆமா 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 ஆமா. இது நீங்க அசைன் பண்ணிட்டு தான் இதை நீங்க பண்றீங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ இது வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன். எனக்கு இது வந்து நம்பரா டேட்டா டைப் மாத்தனா உள்ள போய் மாத்தாம வெளியில இருந்தே பண்ற மாதிரி இருக்கா ப்ரோ? அதான் வெளியில இருந்து நீங்க இப்ப டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்னா இந்த லைன்ல வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இப்போ நீங்க கன்சோல் லாக் பண்றீங்கல்ல, இந்த இடத்துல நீங்க மாத்திக்கலாம். ஸோ மேபி டைப் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றோம். நீங்க வேற என்ன ஆப்ரேஷன் வந்து வேரியபிள்ல பண்ணிக்கலாம். நேம்ன்ற வேரியபிள். புரியுதுங்களா? பாத்தீங்களா? வருது. இல்ல ப்ரோ, இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து இது வந்து நேம்ஸ்ங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா இருக்குது. இப்போ அந்த இடத்த வந்து எனக்கு இப்போ இன்டிஜர் டேட்டா டைப்பா மாத்தணும்னா நான் உள்ள போய் சேஞ்ச் பண்ணாம வெளியில இருந்தே ஒரு கோட் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்கறேன். பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது லேட்டரா சொல்றீங்களா இல்லை இப்போ சொல்றீங்களா? நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்லை இப்பயே சொல்றேன். ஸோ ஒன்றும் இல்லை, லைக் நீங்கள் வந்து பார்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. பேசிக்காக வந்து நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது. நான் உங்களுக்கு சொல்கிறது லைக் தேர் லாட் ஆஃப் பில்டிங் மெத்தட்ஸ். நம்ம ஒரு 5 பில்டிங் மெத்தட் வேணால் இப்போ பார்த்துடலாம். ஸோ அப்படியே வந்து ஷார்ட்டாக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு டைப் ஆஃப்ன்றது ஒரு பில்டிங் மெத்தட் இருக்குங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் ஆட் ஒரு இன்டர்வல்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைப் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கிறது எல்லாமே மெத்தட்ஸ். இது வந்து பில்டிங் மெத்தட். இது வந்து டைப் செட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜர்லேருந்து பாஸ் மாற்றணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது கரெக்டாக. ஸோ மேபி நம்ம ஏஜ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, நம்ம வந்து இப்போ இன்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த ஏஜை. அப்படின்னா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எடுத்து சரிதா. இந்த மெத்தடில் நீங்கள் இதை பாஸ் பண்ணீங்க ஏஜ் அப்படின்னா இது வந்து ஓகேங்களா, கன்வெர்ட் ஸ்ட்ரிங் இன்டு நம்பர். இது ஒரு பில்டிங் மெத்தட். ஓகே. இப்போ நீங்க அப்ப இது வந்து இன்டா பிரிண்ட் ஆகும். ஆமா புரியுதா? ஸோ இல்லை எனக்கு செக் பண்ணணும்னா நீங்க இதை டைப் ஆஃப்ல ரேப் பண்ணிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியணும்ல இது வந்து இங்கே பிரிண்ட் ஆகுதுன்னா வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கா இல்லை நம்பரா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்க வந்து பாருங்க. இதுதான் நம்பரா இருக்கு. ஓகே ப்ரோ. ஆனா அது வந்து அந்த கோட்ஸ்ல இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ப்ரோ? அதெல்லாம் எது கோட்ஸ்? அந்த ஒன்னுங்கிறது கோட்ஸ்குள்ளே இருக்கே, அது கேட்குறேன். இல்லை நம்ம இப்போ வந்து இதுக்குள்ள நம்ம மாற்றல, நம்ம இது வந்து டேரக்டா இங்கே மாற்றணும். ஸோ நம்ம கன்சோல் லாக் பண்ணுறோம், டைப்பை மட்டும் மாத்திரம், அதனால கோட்ஸ் இருக்கிறதுனால அது ஒன்றும் இல்லை, அது டேரக்டா டைப்பாகவே மாறிடுங்கிறீங்களா? இல்லை 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 இல்லை. இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணல. ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ஸோ இப்போ டீஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை, ஒரு 3 வேரியபிள் வந்து கிரியேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 வேரியபிள் வந்து கிரியேட் ஆகும். லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு, லெட் லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு, லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரியேட் ஆகுது 3 வேரியபிள் இந்த இடத்துல. ஸோ இதுக்கான வேல்யூஸ்லாம் எங்கேருந்து அசைன் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கீங்க, பர்சன் கரெக்டா. இப்போ பர்சனுக்குள்ள போய் பார்ப்போம் நேம்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் இருக்கா. ஸோ இதை வந்து அசைன் பண்ணிடும் இந்த இதில் பேசிக்காக நேம்ல நேம்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ மெயினா அசைன் பண்ணதுல என்ன இருக்கோ அதுதான் அசைன் ஆகும். இப்போ அதேதான். நம்ம வந்து டைப் மாத்தினா மட்டும் கொடுத்தா டைப் மட்டும் மாறும். ஆனால் கோட்ஸ் அப்படியே என்ன அசைன் பண்ணிருக்கோம் அதுதான் வரும். அதுதான் இருக்கும். நம்ம வந்து டைரக்டா மாத்தல, இதுல மாத்திட்டோம். சின்னல்ல மாத்திட்டோம். ஓகே ப்ரோ, புரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். சரி நான் ஒரு 2-3 பில்டின் மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு வேணா. ஸோ அடுத்த பில்டின் மெத்தட் பார்த்தது வந்து பாஸ். சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஒரு சில இடத்துல. நான் சொல்கிறேன் மேபி ஏதாவது யூஸ் கேஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ பேசிக்காக இது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக மாற்றும். கன்வெர்ட்ஸ் இன்டு இன்டீஜர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டமா எனக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அந்த மாதிரினா யூ ஹேவ் சம்திங் கால் math டாட் ரேண்டம். ஸோ அதுமே நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ அவுட் ஆஃப் டாபிக்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் சும்மா லைக் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி தேர் ஆர் லாட் ஆஃப் பில்ட் இன் மெத்தட்ஸ். சும்மா 2-3 லைக் ஒரு கிளாஸ் வேணா வில் சி. ஓகேங்களா? ஸோ math டாட் ரேண்டம்னு போட்டிங்கன்னா வில் பி கெட்டிங் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ பாருங்க ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 மட்டும்
மட்டும்தான் இருக்கும், 0 to 1 குள்ள மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இதான் மேக் டாட் ரேண்டம். மேத்னா அது என்ன ப்ரோ? மாடியூல் லைப்ரரி அந்த மாதிரியா ப்ரோ? அந்த மாதிரி தான் எக்ஸாக்டா. இப்போ வந்து ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டா மாத்துறதுக்கு பாஸ் இன்ட், இப்போ வந்து வேற டேட்டா டைப் மாத்துறதுக்கு எப்படி ப்ரோ? ஸோ நீங்கள் அதுக்கு பாஸ்லேயே நிறைய இருக்குது ஆக்சுவலாக. பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ் ஃப்ளோட் இருக்கு, கிளாஸ் இன்ட் இருக்கு. ஓ ஓகே ஓகே. மெயின் கீவேர்ட் பாஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த டேட்டா டைப் வேணுமோ அதுக்கு கொடுத்து மாற்றிக்கலாம். இங்கே எப்படி இருக்கோ அது அப்படியே அந்த டேட்டா டைப். ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இப்போ பாஸ் ஃப்ளோட்னு கொடுத்தோன்னா இப்போ 1க்குனா 1.0 மாறுமா? இல்லை மாறாது. ஓகே மாறாது. அது ரேண்டம் நான் சொன்னல 0 இருக்கும். ஸோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் டாட் சீல் போட்டிங்கன்னா சீலு ஃப்ளோர் 2 இருக்கும். ஸோ சீல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும் டு த நெக்ஸ்ட். ஸோ சீலிங்னா நம்ம மேலே பார்க்கணும், ஃப்ளோர்னா கீழே பார்க்கணும். அப்படின்னா சீலிங்னா அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அடுத்த டிஜிட். இப்போ 0.5 இல்லை 0.6 இருக்குன்னா சீலிங் வந்து 1 கரெக்டாக. ஃப்ளோர்னு கொடுத்தனா 0க்கு போய்டுமா? ஆமா, அதுக்கு கீழ இருக்க நியரஸ்ட் நம்பர். ஓகே. 0.6 கொடுத்தீங்கன்னா நியரஸ்ட் வந்து 5 அந்த மாதிரி போயிடும். ஸோ நம்ம ரெண்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மேபி 0.8 போட்டு காட்டுறேன். இதுல வந்துட்டு அந்த மாடியூல்ஸ் வந்து மேல இம்போர்ட் பண்ண தேவையில்லையா ப்ரோ? இல்ல, இதுல இம்போர்ட் பண்ணலாம். இது எல்லாமே browser API தான். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எங்க ரன் ஆகுதுன்னு சொன்னேன், V8 இன்ஜின். ஸோ பேசிக்கா V8 இன்ஜின்ல இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல கன்சோல் லாக் பண்ணல, டிஃபால்ட்னால சொன்ன பில்ட்-இன் மெத்தட்ஸ் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் பேசிக் இது. ஸோ ஓகே, வில் கண்டினியூ வித் அவர் ஆப்ஜெக்ட்ஸ். ரொம்ப இது பண்ணலாம், டிவியேட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஷோ யூ. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இப்போ இது வந்து அன்டிஃபைன் வரும். ஓகேங்களா? டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளையும் பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை ஒரு தடவை ஒன் டைம் வந்து நீங்கள் போட்டு பார்த்துருங்க டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை. ஓகேங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நீங்கள் இதை பண்ண போறீங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டடாக பண்ண போறீங்க. அதுக்காக வேணும். நிறைய பேருக்கு வந்து டாட் நோட்டேஷன் என்ன, பிராக்கெட் நோட்டேஷனா என்னன்னே சொல்லி தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? பிளைண்டா லைக் புதுசுல டாட் போடுறாங்க, பிராக்கெட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தே யூஸ் டு போட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன டைப் ஆஃப் இதெல்லாம் எப்படி வந்து லைக் எப்பயும் போல நம்ம ஃப்ளோலயே போகலாம். என்னெல்லாம் பார்த்து ஓகே, எப்படி ஆட் பண்றது புது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். I'll tell you. How to add objects in properties. Sorry, how to add properties in object. Is in object. ஓகேங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் விஷயம், எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்றது ஆப்ஜெக்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க வந்து சிம்பிள். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா சேம் தான். போன தடவை நம்ம என்ன பண்ணோம், யூசிங் தட் இண்டெக்ஸ். கரெக்டா? சாரி. ஸோ இங்க நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது, முன்னாடி எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. டாட் நோட்டேஷன் ஆர் பிராக்கெட் நோட்டேஷன். ஓகேங்களா? ஸோ அதே தான் எப்பயுமே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்ணால் தான் மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டாட் நோட்டேஷன் வச்சு. ஓகேங்களா? பர்சன் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் டாட் ஏஜ் வந்து நம்ம டாட் நோட்டேஷனில் போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு ஸோ கான்ஸ்ட்லாம் போனோம்னா டேரெக்டாக நீங்கள் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். மேபி வில் கீப் இட் லைக் 2. ஓகேங்களா? இதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து உங்களுக்கு கன்சோல் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? தெரியுதா? ஓகே, திரும்பி நம்ம இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். தெரியுதா? 2-ஆ மாறிடுச்சு. இனிஷியலா 1-ஆ இருந்தது, இப்போ வந்து 2-ஆ மாறிடுச்சு. மேபி ஐ வில் சேஞ்ச் இட் டு 3 and show you. 3 சிம்பிள். நம்ம ஆக்சஸ் பண்றோம்,
அதுக்கப்புறம் என்ன வேல்யூ புது வேல்யூ வேணுமோ அதை அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து இப்படிதான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இன் அவர் டேட்டாஸ். ஓகேங்களா? டேரக்டா நீங்க கேட்கலாம், அப்போ இங்கே போய் சேஞ்ச் பண்ணிடலாமே 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ டேட்டா வந்துச்சுன்னா இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா யூசிங் திஸ் வே. ஸோ இது வந்து என்ன வே ஆஃப் இது, நம்ம எல்லாத்துலேயும் 2 வழி பார்க்க போகிறோம் யூசிங் இது டாட் நோட்டேஷன். ஏன்னா ஒரு வழியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, 2 வழியில் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this bracket notation. So bracket notation என்னன்னா sorry நிமிஷம். ஸோ bracket notation இப்படி தானே போடுவோம். ஸோ சேம் தான். ஸோ நான் இப்போ நேம் மட்டும் மாற்றி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புது வேல்யூ என்ன வேணுமோ நீங்கள் அதை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ புது வேல்யூ என்னது கேட்னு சும்மா வச்சுக்கலாமே. இதுக்கப்புறம் திரும்பி நம்ம கன்சோல் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. மேபி ஃபுல் ஆப்ஜெக்ட்டுமே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ பர்சனே வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா முன்னாடி வெங்கட்டா இருந்தது, இப்போ வந்து கேட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து யூ கேன் மாடிஃபை இட் யூசிங் டாட் நோட்டேஷன் ஆர் பிராக்கெட். பேசிக்காக அசைன் லைக் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது வேல்யூ என்னவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட். ப்ரோ சொல்லுங்க. அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம், அந்த ப்ரோக்ராம் கோட் வச்சு காட்டுங்க. ஓகே மேலே அந்த நேம்ஸ் ஏஜ் அதெல்லாம் கொடுத்தீங்களா, அது மெயின். இதான் இது. ஓகே ப்ரோ. கமாவா இது அப்படியே சைட் பை சைடு ரன் பண்ணி பார்த்தேன், அதை செக் பண்ணி பார்த்தேன். கோலன் கொடுத்துட்டேன். அதான் ஓகே கமா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கமா தான் வருமா ப்ரோ? ஆமாம், நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கமா வச்சு செப்பரேட். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. யூ கேன் மாடிஃபை யூசிங் லைக் அதுலேயே 2 இது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா இதில் எப்படி ஆக்சஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயும் 2 விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிராக்கெட் நோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ டாட் நோட்டேஷன் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வில் சி என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம், அரேல என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கலாம் நான் சொல்லிட்டேன், மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். மேபி இன் ஆப்ஜெக்ட்ஸும் ஐ டெல் யூ. ஓகேங்களா? வாட் வேல்யூஸ் கேன் ஐ கிவ், லைக் வேல்யூஸ்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் என்னென்ன வேல்யூஸ்லாம் தரலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம் யாராவது? ஸோ பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னு சொல்லுங்க. இன்ட், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், boolean, பூலியன் அண்ட் நல். இதுக்கப்புறம் நான் பிரிமிட்டிவ்ல என்ன பார்த்தோம்? அரே டாக்ஸ். ஸோ இவ்வளோ வேல்யூஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளேயே ஆப்ஜெக்ட் இருக்கலாம். எஸ். ஸோ இது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ தட் இட் வில் பி ஸோ ஈஸி. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக எல்லாமே பார்த்தாச்சு. இதே மாதிரி ஐ ஷோ இட் இன் அரே. ஓகேங்களா? ஈவன் இன் அரே. ஸோ வாட் ஆல் ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி காட்டிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அரே. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இன்னும் லைக் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெட் மீ கீப் இட் ஆஸ்
person 2. ப்ரோ கிளாஸ் எண்ட்ல எனக்கு கிட்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் அப்புறமா கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஓகே. முடிச்சிடலாம். ஓகேங்களா, கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு புது நேம் வந்து லைக் ஒரு புது பர்சன் டூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன பாசிபிள் இதெல்லாம் இருக்கலாமோ அந்த பாசிபிள் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டீஜர் இருக்கலாம். ஸோ ஒரு பர்சனுக்கு இன்டீஜர் கொடுக்குற மாதிரினா வில் கிவ் இட் ஆஸ் ஏஜ். ஸோ ஏஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணால் அது வந்து இன்டீஜராக கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸோ அடுத்து என்னது ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ ஃப்ளோட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் வேணும். ஃப்ளோட்டுமே இருக்கு. ஸோ பேசிக்காக இன்டீஜர் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். மேபி சம்திங் ரிலேட்டட் டு ஏதாவது வச்சுக்கோங்க. மேபி நம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ நம் வந்து 1 பாயிண்ட் ஃப்ளோட்டாக இருக்கலாம். 1.5 சம்திங். ஓகேங்களா, இது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் வந்து எப்பயும் போல நேம் வச்சிடலாமா? ஸோ மேபி இந்த பர்சனுக்கான நேம்ல வந்து சும்மா வச்சுக்கோங்க whatever you want. ஸோ அதுமாதிரி கமா செப்பரேட்டடாக இருக்கணும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும். அதுக்கப்புறம் வாட் ஆல் திங்ஸ் ஐ டோல்ட். ஸோ நல்லு. ஸோ நல் வந்து ஜிம்னு சும்மா போட்டுக்கலாம், நல்லுன்னு சொல்லி. ஸோ அன்டிஃபைன் நம்மளால போட முடியாது. எப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாத ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஷோ யூ அன்டிஃபைன். ஓகேங்களா, ஸோ 5 ப்ரிமிட்டிவ் ஓகேவா? 5 ப்ரிமிட்டிவுமே நான் வேல்யூவாக கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து ஒரு அரே ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது? ஸோ மேபி வில் கீப் என்ன இருக்கலாம், ஒரு ஆபீஸ் வச்சுக்கலாமே. அந்த மாதிரி சம்திங் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனுக்கு நிறைய ஆபீஸ் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ ஹேபிட்ஸ் ஆர் ஆபீஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு செஸ் விளையாடலாம், மேபி கோடிங், ஸோ ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி நிறைய இது இருக்கலாம். ஸோ ஒரு 2 ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம் போதும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு அரே ஆஃப் இது வந்து கொடுக்குறது. ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்கள் வந்து அரே வேல்யூவை கொடுக்குறீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஆப்ஜெக்ட்குள்ளேயே ஆப்ஜெக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா எஸ், யூ கேன் கிவ் ஆப்ஜெக்ட்குள்ளேயே ஆப்ஜெக்ட் கொடுக்க முடியும். மேபி ஓகே, அந்த பர்சனுக்கு இருக்க கார் எல்லாம் வச்சுக்கலாமே. ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கார் இருக்கு. மேபி நேம் வந்து A6 or something like that. ப்ரோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணுறதுக்கு வந்து லெட்டு கொடுக்க தேவையில்லை ப்ரோ? லெட்டா இல்லை வேணாம். ஸோ இங்கே எல்லாமே கீ வேல்யூ தான். ஸோ நம்ம வேல்யூஸ் அதான் வேல்யூஸ் தானே ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டல. ஸோ ப்ராப்பர்ட்டி அந்த வேல்யூஸ் தான் வந்து நம்ம இப்போ கொடுக்குறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கலாம், இன்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், நல் இருக்கலாம், அரே இருக்கலாம். அது ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் அந்த வேல்யூஸ். இப்போ இந்த காலுங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே இப்போ ஒரு 2 ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்கன்னா இப்போ அதை கால் பண்ணும்போது வந்துட்டு அது மொத்தமாக பிரிண்ட் ஆகுமா இல்லை எப்படி ப்ரோ? நான் எல்லாமே கால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி கால். ஓகே. ஸோ மாடல் வந்து சும்மா போட்டுக்கலாம். மாடல் வந்து மேபி A6. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுன்றது சொல்லிடுறேன். ஓகேங்களா, இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது, டாட் நோட்டேஷன், ப்ராக்கெட் நோட்டேஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம டாட் நோட்டேஷன் மட்டும் பார்க்கலாம். ப்ராக்கெட் நோட்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஸ் ஹோம்ஒர்க் தான். ஸோ இதுமாரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண பாருங்க யூசிங் ப்ராக்கெட் நோட்டேஷன். ஓகேங்களா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நேம். நேம் வந்து ஸோ எப்பயுமே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நேம் டாட் நேம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து ஏஜ். ஓகேங்களா, ஸோ ஏஜ் வந்து பர்சன் டூ டாட் ஏஜ். ஓகேவா, அதுக்கப்புறம் நம். ஸோ நம்பர் பிரிண்ட் பண்ணலாம், பர்சன் டூ டாட் நம். ஓகே, இதெல்லாம் நார்மலாக நான் எப்படி டாட் நோட்டேஷனில் போடணும் லைக் அந்த நேம்
லைக் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் 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 போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் லைக் இந்த அரே ஆஃப் இது எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஸோ சேம் தான். ஸோ இப்போ ஹேபிட்ஸ் வந்து லைக் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சரி எனக்கு இதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது சிம்பிள் தான். எப்படின்னா அப்படி கமா செப்பரேட்டட் ஹேபிட்ஸ் வந்து சேம் தான் person2 டாட் ஹேபிட்ஸ். இதுக்குள்ள நீங்க நான் அரேவை எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன் அரேயோட எலிமெண்ட்ஸை பை இண்டெக்ஸா லென்த்தா? இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் சூப்பர். ஸோ நீங்க வந்து ஒரு பிராக்கெட் போட்டு 0னா 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு செஸ் வரும், 1 போட்டிங்கன்னா கோடிங் வரும். கரெக்டா? ஸோ அடுத்து வந்து வில் ட்ரை டு ஆக்சஸ் திஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? சிம்பிள் தான். இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து கார் ஆப்ஜெக்ட். ஸோ person2 டாட் கார் இப்படி போட்டிங்கன்னா கார் வந்துடும். காருக்குள்ளே இருக்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணோன்னா திரும்பி வந்து நீங்கள் டாட் நோட்டேஷன்ஸ் பண்ணி டாட் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா டேட் இது வந்துடும். கமா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பார்த்தீங்களா எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஓகேவா? சரி நான் திரும்பி ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். தெரியுதா ப்ரோ? அந்த ப்ளஸ்ங்கிறது வந்து கன்காட்டினேட் பண்றது ப்ரோ. ஆமாம் கரெக்ட். கமா கொடுத்தா ஒர்க் ஆகுது ப்ரோ. கமா கொடுத்தாலும் சரிங்களா? கமா கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா ப்ரோ? கமா கொடுத்தாலும் அது ரெண்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி காட்டுறதுக்காக ப்ளஸ் யூஸ் பண்றேன். அதனால கமா கொடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம் ரெண்டு சேம் தான். ஓகே. ஸோ இவ்வளோதான் லைக் கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ மீதி வந்து வில் ஸ்டார்ட் வித் டாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வில் ஸ்டார்ட் வித் டாம் பண்ணிட்டு வில் கம்ப்ளீட் இட் வித் டாம் வித் அண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ டாமில் வந்து தேர் லாட் ஆஃப் திங்ஸ் டாம் மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறாங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ இது பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் வித் அப்படியே சாப்டர். ஓகேங்களா? சாப்டர் 3, 4, 5. ஸோ 4, 5 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் மஸ்ட் எசென்ஷியல்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வந்து வில் ட்ரை டு கம்ப்ளீட் ஆல் பேசிக்ஸ். ஓகேங்களா? லைக் நான் மோஸ்ட்லி நாட் டுமாரோ, மேபி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க குரூப்பில் இன்னைக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்துக்கோங்க மேபி நெக்ஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் சண்டே ப்ரோ. ஓகே சண்டே. நாட் ஷுர். ஸோ சண்டே. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்து ஏதாவது டவுட் இருக்கா நான் ரீகாப் பண்ணிடுறேன். ஷார்ட்டாக 2 மினிட்ஸில் ரீகாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ வைண்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் சீன் லாட் ஆஃப் கான்டென்ட். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் தான் வந்து டேட்டா டைப்ஸ் ஆர் டேட்டா டைப்ஸ் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுறேன் இன் ஜேஎஸ். ஓகேங்களா? ஸோ அரேஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். எப்படி வந்து கிரியேட் அரேஸ்னா என்னது? இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம். ஜாவா இல்லை பைத்தானோட அரேஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா டைப்பும் நீங்கள் அரேக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் நம்பர்னா நம்பராக தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் எல்லாமே அப்படின்றது இல்லை. கம்பைன் ஆஃப் ஆல் டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹவு டு கிரியேட் அன் அரே, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து லைக் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். அப்படி தான் கிரியேட் பண்ணணும். அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் லென்த். ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, லென்த் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகேங்களா? லென்த் வந்து டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு, இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கறது தான் வந்து இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் 0ன்னு ஸ்டார்ட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஹவு டு ஆக்சஸ் த எலமெண்ட்ஸ் இன் அரே. ஓகேங்களா? எப்படி ஒரு ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த பேர் போட்டிருக்கீங்களா, இந்த பேர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு யூ ஹேவ் டு கிவ் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட். அப்போ தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2 கொடுத்துட்டு எதுக்கு வந்து 2 வரல 3 வருது அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 0ன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால 3 தான் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹவு டு மாடிஃபை அன் எலமெண்ட் என்ன நிறைய. ஓகேங்களா? எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஆக்சஸ் பண்ணதான் மாடிஃபை பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம கொடுத்தா தான் வாங்க முடியும். அது மாதிரி ஆக்சஸ் பண்ணணும். எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் ஒரு அரேவை வந்து சேம் அரே டாட் அந்த பிராக்கெட் போட்டு என்ன இண்டெக்ஸ் வேணுமோ. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2னா என்ன வரும்,
0 1 2 3 வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணால் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் வேல்யூஸ். அது பேர் லென்த் எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்த்தோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாட் லென்த்னு ப்ராக்கெட் போட்டுருவாங்க. இட்ஸ் நாட் பில்ட் இன் மெத்தட். ஸோ டாட் லென்த். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவுட் ஆட் அண்ட் எலமெண்ட் நிறைய பார்த்தோம். அதில் வந்து டாட் புஷ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி யூ கேன் ஆட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில் தான் ஆட் ஆகும் புஷ் பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி எம்டிஆர் இருந்துச்சு பாப்ன்ற மெத்தட் வந்து கடைசி எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? லைக் என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. ஓகேங்களா? என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் ஆல் டைப்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம்ல, இங்கே பார்த்த எல்லா டைப்ஸுமே இருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா டைப்ஸுமே இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன் கலி கர்ஸ் கலி அவ்வளோதான். கீ வேல்யூ கீ வந்து யூனிக்காக இருக்கணும். இந்த யூனிக்காக இருக்கிறது தான் நான் சொன்னேன், இதை ஐடென்டிஃபைஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கலாம். எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஸ்டார்டிங் நம்பராக இருக்கக்கூடாது, இல்லைனா ஸ்பேஸ் வரக்கூடாது. அப்படின்னா இட் இஸ் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். அப்படின்னா அப்படி பேர் வைக்க முடியாது கீக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஒன்றில் பர்சன்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய வந்து வேல்யூஸ் இருக்கும், கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும். பேசிக்காக நீங்கள் பைத்தான் டிக்ஷனரியோட கோரிலேட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பார்த்தோம், அவுட் ஆக்சஸ் அண்ட் எலமெண்ட். இதில் வந்து டாட் நோட்டேஷன் இருக்குது, ப்ராக்கெட் நோட்டேஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் டாட் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணி அது வந்து டாட் நோட்டேஷன். இதே ப்ராக்கெட் போட்டு டபுள் கோட்ஸ் போட்டிங்கன்னா இட் இஸ் ப்ராக்கெட் நோட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்பாங்க, அது வந்து அன்டிஃபைன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது நிறைய கோட்ல நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைக் என்னன்னா லெட்டுன்னு போட்டுட்டு அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதை டேரக்டாக போட்டு ஈஸிகல் டு ஆப்ஜெக்ட் போட்டுருவாங்க. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேம் தான். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 3 வேரியபிள் கிரியேட் ஆகிடும். ஈஸிகல் டு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கீங்களா, ப்ராப்பர்ட்டியில் போய் பார்க்கும் நேம்னு ஒரு நேம்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கானா அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நேம்னு ஒன்று இருக்கான்னு பார்ப்போம், அதை வந்து அசைன் பண்ணிடும். இது ஏஜ்னு ஒன்று இருக்கான்னு பார்ப்போம், அதை அசைன் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் we saw about adding properties in objects. அதே தான், ஃபர்ஸ்ட் கொடுத்தா தான் வாங்க முடியும். எப்படி ஆக்சஸ் பண்ணோம், 2 வழி இருந்துச்சு. ஒன்று டாட் நோட்டேஷன் அண்ட் ப்ராக்கெட் நோட்டேஷன். எப்படி பர்சன் டாட் அதை போட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய வேல்யூ ஈஸிகல் டு எப்படி அரையில் பண்ணுமோ அதே தான். ஓகேங்களா? ஸோ அரையில் எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு நம்ம என்ன வேலையோ சேஞ்ச் பண்ணிட்டோம், அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸ்லையும். ஓகேங்களா? அதே ப்ராக்கெட் நோட்டேஷன்லையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ்லாம் இருக்கலாம் ஒரு அரையில் லைக் ஒரு ஆப்ஜெக்டில் அப்படின்னா லைக் நார்மல் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் ரெண்டுமே இருக்கலாம். நான் ப்ரிமிட்டிவ்ல இன்னும் கூட வரும், மேபி ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், லைக் நெக்ஸ்ட் கிளாஸில் வச்சு. ஸோ இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ மேபி வில் கிரியேட் அண்ட் ரன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். மேபி நான் இன்னும் ஆரோ ஃபங்க்ஷன் பற்றி சொல்லி உங்களுக்கு கிரியேட் அண்ட் நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ இட் should be an anonymous function, பேர் இருக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி பேர் வச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ console.log ஸோ இது எப்படி நம்ம கால் பண்ணுறது? ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன் கால் மாதிரி தான். console.log of ஸோ person to டாட் ரன். இது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்படி கால் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். தெரியுதா? ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் ஃபங்க்ஷன் வருது. ஓகேங்களா? இவ்வளோதான், சிம்பிள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ இதில் இப்போ நடத்துகிற கான்செப்ட் ரிலேட்டட் இல்லை ப்ரோ. இப்போ வந்துட்டு இப்போ ஜேஎஸ்யும் இந்த HTML CSS ஃபைல் வைக்கணும் ப்ரோ, இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது எப்படி ப்ரோ? ஓகே. ஏன்னா எனக்கு இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்து காலேஜில் வந்துட்டு எனக்கு ஒரு அது எங்கள் காலேஜில் ஒரு ஹேக்கத்தான் நடக்குது. ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன் த ஸ்பாட் கொடுப்பாங்க, 1 டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாத டீமாக சேர்ந்து. நான் இப்போ பண்ணுறதுக்கு வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாம். ஆக்சுவலாக 3 வழியாக நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு HTML ஃபைலில். ஸோ இது வந்து இன்லைனில் நீங்கள் வந்து உள்ளே ஒன்று வந்து இன்லைன்
ஸ்கிரிப்ட் டேக் போட்டு பண்ணிக்கலாம் ஸ்பேன் அந்த இது. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது என்னன்னா நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அமௌண்ட் இருக்கா ப்ரோ? ஆமாம், ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு போட்டு எஸ்ஆர்சியில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து சோர்ஸ் லைவ் சர்வரில் அந்த சோர்ஸ் காட்டுமா? ஸோ கன்சோல் வந்து எல்லாமே காட்டும். தெரியுதா? இது வந்து அந்த வெப்சைட்டுக்கு பேக் எண்டில் பேசிக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல உங்கள் ஜாவாஸ்கிரிப்டை 3 இடத்துல ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ப்ரௌசரில், இல்லைனா வந்து யூ கேன் ரன் இட் இன் நோடு வச்சு அவுட் சைட் ஆஃப் ப்ரௌசரில் ரன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரிப்ளி இல்லைன்னா வந்து டெர்மினல் ப்ரோக்ராம் ஈஸின்றத டெர்மினல்ஸ் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஸோ வந்து மொத்தம் 3 மெத்தட். நீங்கள் லிங்க் பண்ணுறது கேட்டிங்களா, எக்ஸ்டர்னல் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கிட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இது ப்ரோ, அது வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி மட்டும் சொல்லுங்க. எனக்கு அந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ரெக்கார்டிங் நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு அது வந்து ஒரு மாதிரி டவுன்லோட் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓகே, எனக்கு கிட்டு மட்டும் ஒரு பேசிக்காக இப்போ ஒரு ஃபைல் ஸ்டார்ட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுன்னா எப்படின்னு அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் ப்ராண்டில் போட்டு காமிக்கிறீங்களா? ஓகே. வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது ரிலேட்டடா? அட்டன் செக் லெஃப்ட் ரைட் அட்டாச் யார் லெஃப்ட் ஆகலாம். ஓகே ஓகே. வி கௌதம் ஒரே நிமிஷம் ஜஸ்ட் இருக்குங்களா. ஓகே டன். ஸோ லெஃப்ட் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ யாருக்கா இந்த டவுட் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன் எப்படி கிட்டில் வந்து புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த அசைன்மெண்ட் அதான் இருக்க போகுது. ஸோ சாரி சார், புது பேட்ச் இல்லையா? சரி ஓகே, சாரி. சரி ஓகே, அந்த அசைன்மெண்ட் யாரும் முடிக்கலன்னா அதை பார்த்து முடிச்சுக்கோங்களா. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வில் கிரியேட் அ நியூ இது ஓகேங்களா. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஃபைல் புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிவியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, இங்கே வந்து நான் ஒரு இது வந்து நான் வந்து இதில் ஓப்பன் ஸோ இது வந்து நான் வந்து விஎஸ் கோட்லேயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். மேபி index.html அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா.
ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்ணலாம் பாய்லர் பிளேட்டில் கிட் சரிங்களா. கிட் டெமோ ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறது. ஸோ ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்ரீவ் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ உங்ககிட்ட வேற எங்கேயும் சேவ் கூட காப்பி இல்லை. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் வைரஸ் வந்து ஏதாவது அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணியே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ வைரஸ் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க ஹார்ட்வேரே அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களால் இந்த ஃபைலை வந்து சிஸ்டமே ஆன் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பேர்ன் ஆயிருக்கும். ஸோ அதனால இந்த ஃபைலை எங்கேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வரணும்னு நினச்சிதான் கிட்டை வந்து கொண்டு வரணும் ப்ரோ. இந்த கிட்டுங்கிற ஃபைல் அதில் ஓப்பன் பண்ணீங்களா? அது எப்படி ப்ரோ? அந்த ஆட் டு ஒர்க் ஸ்பேஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணீங்களா? இல்லை இப்போ நீங்கள் கோடுன்னு அந்த பாத்து ஓப்பன் பண்ணிட்டு பாத்து இப்படி ஓப்பன் பண்ணுறீங்களா? ஓப்பன் வித் மூவி ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கோடுன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் போட்டு டாட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படியா? ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிசிஆர் போங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ ஜிசிஆரில் போயிட்டு ஸோ பேட்ச் 3யா நீங்கள் பேட்ச் 3 கரெக்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட் அண்ட் கிட்டப்னு இருக்கும். ஒரு ஆல்ரெடி ஒரு இது இருக்கும், ஒரு இது தனி இது இருக்கும். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நான் ஒரு போட்டிருப்பேன். ஸோ சொல்லுங்கள், யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இதில் இருக்க நீங்கள் ஒரு கமெண்டை காப்பி பண்ணி லைக் பொறுமையாக பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணும்போது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் கிட் நிட்னு ஃபர்ஸ்ட் போடுறேன். நல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க ஃபோல்டரில் வந்து எது இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம், இப்போ டெலீட் பண்ண என்னால் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை இல்லை சேவ் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நீங்கள் லோக்கலாக சேவ் பண்ணால் ஒரு லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பண்ணணும். ஸோ பேசிக்காக லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்றும் இல்லை. ஒரு தனியாக இப்போ எப்படி ஒரு சி டிரைவ் டி டிரைவ்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபைலை வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்களா. ஸோ இங்கேருந்து எதாவது ஆயிடுச்சுன்னா கூட அந்த டிரைவ்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம லோக்கலாக ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறா, லோக்கலாக அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுனா இந்த கமாண்ட் கிட் init அப்படின்ற கமாண்ட் போட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் இன் லோக்கல் லைக் இனிஷியலைஸ்ட் அண்ட் எம்டி கிட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே அந்த ரெபாசிட்டரி நான் சொன்னல எம்டி ஸ்பேஸ் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் கிட் ஃபோல்டர் ஓகேங்களா. டாட் கிட் ஃபோல்டர் தான் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் இனிஷியலைஸ்லாம் பண்ணிட்டு லோக்கல் ரெபாசிட்டரிலாம் வந்துருச்சு, இப்போ நான் இதை டெலீட் பண்ண எல்லாம் ரிட்ரீவ் பண்ண முடியுமானா இல்லை, யூ கான்ட் ரிட்ரீவ் இட் பேக். இன்னும் ஏன் அப்படின்னா இன்னுமே இந்த ஃபைலை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போடலை, இதுக்குள்ளே லைக் அப்லோட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், ஒரு காப்பி பண்ணலாம், சேவ் பண்ணல, நீங்கள் எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ யூ ஹவ் நாட் டன் தட் திங். ஸோ எப்படி நான் வந்து இந்த ஃபைலை வந்து இதுக்குள்ளே சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் டேரெக்டாக சேவ் பண்ண முடியாது எந்த லோக்கல் ரெபாசிட்டரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் லோக்கல் ரெப்போல. அது வந்து கிட் ஆட் டாட் ஓகேங்களா. கிட் ஆட் டாட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும். ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து தான் யூ கேன் புஷ் திஸ் ஃபைல் ஆர் சேவ் திஸ் ஃபைல் டு ரெபாசிட்டரி. ஸோ அதுதான் வந்து நான் டயக்ராமாக போட்டிருப்பேன். I'll show you diagram. ஸோ இங்கே டயக்ராம் இல்லை. ஸோ பேசிக்காக வந்து அது வந்து ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எப்படி சேவ் பண்ணிக்கலாம், கிட் கமிட் -m. ஸோ கமிட் பண்ணும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து கம்பல்சரி. அது எப்படி கொடுக்கணும்னா -mன்ற டேக் போட்டு நீங்கள் மெசேஜ் கொடுக்கலாம். மேபி ஆடட் டே 15 கோடா 15 கோட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எதாவது போட்டுக்கோங்க, டே 1 கோட் அந்த மாதிரி எதாவது போட்டுக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள் சேவ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ எப்படி நான் இதுக்கப்புறம் வந்து இப்போ நான் லோக்கலில் சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் இதை டெலிட் பண்ண ரிட்ரீவ் பண்ண முடியும். எஸ் 100% டெலிட் பண்ண ரிட்ரீவ் பண்ண முடியும். பட் ஆனால் இன்கேஸ் உங்கள் சாஃப்ட்வேரே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளே தான் இந்த டிட் ஃபோல்டரும் இருக்குது. ஸோ அதனால தனியாக ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி, அதான் உங்கள் சர்வர் வந்து தனி சர்வரில் இந்த ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
இன்னும் சேஃபாக இருக்கும். மேபி உங்கள் சிஸ்டத்தில் கிராஷ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த சர்வர்லேருந்து நீங்கள் திரும்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைல். எப்படி வந்து நான் கனெக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து சர்வர் கிரியேட் பண்ணணும். எப்படி வந்து சர்வர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓகேவா. ஸோ கிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு இந்த பச்சை கலரில் பட்டன் இருக்கும், நியூன்ற கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஆட் இட் லைக் கிட் டெமோன்னு சும்மா நான் போட்டுக்கிறேன். ஸோ கிட் டெமோ 1 அப்படின்னு ஓகேங்களா. ஸோ பப்ளிக்காக வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். பப்ளிக்காக வச்சா எல்லாருக்கும் தெரியும், ப்ரைவேட்டாக வச்சா யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா. ஸோ கிரியேட்டுன்றதை கொடுங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நீங்கள் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின்ன்ற ஒரு கமாண்ட் இருக்கும், அந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணுறேன் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின்றது நேம் ஆஃப் யுவர் ரிமோட் ரெபாசிட்டரி. நீங்கள் வேறு ஏதாவது பேர் கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல, பட் டிஃபால்ட்டாக ஆரிஜின் வரும். ஸோ அதுக்கப்புறம் யூஆர்எல் ஆஃப் தட் இது ஓகேங்களா. யூஆர்எல் எடுத்துக்கணும். இந்த இடத்துல யூஆர்எல் இருக்கா, இப்படி எங்கே இருக்கா, பாருங்கள் யூஆர்எல். இந்த யூஆர்எல் எடுத்துக்கோங்க. யூஆர்எல் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ யூஆர்எல் இது என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து கனெக்ஷன் மேக் ஆயிடுச்சு உங்கள் லோக்கலுக்கு ரிமோட் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக புஷ் பண்ணிடலாம். எஸ், டேரெக்டாக புஷ் பண்ணலாம். பேசிக்காக அப்லோடுன்ற ஆப்ஷன் வந்து புஷ்ன்றது அவங்க லாங்குவேஜ். ஸோ எப்படி சேவ்ன்றது கம்மிட்டோ அந்த மாதிரி வந்து இது வந்து புஷ் -u ஃபர்ஸ்ட் டைம் புஷ் பண்ண சொல்லணும் கிட்டுக்கு எங்கேருந்து எங்கே புஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரிஜின்றது நேம், ரிமோட்டோட நேம். எங்கேருந்து புஷ் பண்ணுறோன்னா லோக்கல் மாஸ்டர் தான் லோக்கல். ஸோ லோக்கலில் பார்த்தீங்கன்னா லைக் லோக்கல் ரெபாசிட்டரி இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணீங்களா கிட் நெட் போடும் போதே அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த ரெபாசிட்டரியோட பேர் வந்து மாஸ்டர்னு வந்துடும். ஓகேங்களா. பேசிக்காக நம்ம பிரான்ச் கான்செப்ட் இன்னும் தெளிவாக பார்க்கும்போது அது தெளிவு. ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து நேம் நான் வச்சுக்கோ. ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்து புஷ் ஆகிடும். புஷ் ஆகிட்டு அந்த ரெபாசிட்டரி லிங்க்கும் தந்துருக்கும். பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரியில் நம்ம கோடு இருக்குது, தெரியுதா. ஓகேவா. இப்படி தான் கம்ப்ளீட்டாக நம்ம கோடு வந்து புஷ் பண்ணுறது. ப்ரோ சொல்லுங்கள். நீங்கள் பண்ணது அப்படியே சைவ் பை சைவ் பண்ணேன். எனக்கு git config global user .email அப்படின்னு வருது. அது என்ன ப்ரோ பண்ணணும்? ஓகே, லைக் நம்ம இது இருக்குல்ல, நம்ம ஜிசிஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது இந்த கமாண்ட் இருக்கா கீழே பார்த்தீங்கன்னா. ஆமாம் அதான். அந்த கமாண்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் எதுவும் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இந்த கமாண்ட் ஃபஸ்ட்டு கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் போய் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த கோட்ஸ் இருக்குல்ல, ஃபுல் ஸ்க்ரீன் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து கோட்ஸில் இருக்கிறதுல உங்கள் நேம் போடுங்க. அதேமாதிரி இமெயில், அடுத்தது வந்து இமெயில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது எரர் போடும். ஜிசிஆர்ல இது அந்த ப்ரீ செட்டப்ல இருக்கா இல்லை அந்த கிட் நோட்ஸ்ல இருக்கா? கிட் நோட்ஸ். கிட் நோட்ஸ். Just stop the recording.